ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் நம்மக்கிட்ட வந்து அன்னதானம் கொடுத்துருங்க, அண்ணாமலையார் சார்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குற எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரரால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் வேண்டிக்கங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் உபயம் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். நமக்கு வழியில பார்த்து கொடுத்தவங்க, பேர் சொல்லாதீங்க அண்ணாமலையார் சார்பாக கொடுத்துருக்குன்னு சொன்னவங்க, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் பண்ணவங்க அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய. பின்னாடி வர வேனையே மறைக்குது உன் கும்பிடிய. என்னைக்கு தோக்க போறாங்கன்னு தெரியல. மோர் ஒண்ணு தூக்கி போறாங்க. போட்டியா? போட்டாச்சு, வந்துருச்சு. அரசு இதழில் வந்துருச்சு. அரசு இதழ். உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் கொடுத்தேன். தண்ணி அது சேர்த்து தான் கொடுத்தேன். உங்களுக்கு 2 பாட்டில் கொடுத்தாங்க. அவர் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் வரும். அவர் கொஞ்சம் அப்படிதான். நானே வந்துட்டேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க. क्या क्या बे 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 बे. ஓ ஊமையா? ஆமா. நமச்சிவாய. மோரா? வெள்ளை சாப்பாடு தான். மோரா எது வேணும்? மோர். என்ன இன்னும் இப்படி இப்படின்னு பாத்துக்கிறீங்க? என்ன ஊமையாக வரணும்? அது அந்த கவுண்டமணி ஒரு படத்துல, செந்தில் ஒரு படத்துல ஹலோ அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுப்பானா, கொடுத்தோன்னே அந்த பேப்பரை வாங்கி இப்படி படிப்பான். அப்படி பார்த்துட்டு நான் பிறவி ஊமை அப்படின்னு வந்தவொடனே என்ன இது புரியல, என்னடா தெரியல, ஓ ஊமையா? ஆமா அப்படின்னு. அந்த மாதிரி நீ பண்றது அப்படிதான் என்னாக்குது. காதும் கேட்காதா? அது ஒண்ணுதான், அதுவும் கேட்காதா? பெங்களூர் போல பாப்பா வீட்டுக்கு பொண்ணு வீட்டு போலையா? நாளைக்கே வைத்துட்டுக்கிறேன்னா பொண்ணு ஆகுது என்ன ஆகுது? நல்லா இருக்கும். உனக்கு என்ன, நீ ஜாலியா தான் இருக்கிற. உனக்கு என்ன நான் தான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சாமி சொன்னேன்ல, அதையும் வீடியோல போட்டோம். உன்னை தேடிங்கிறாங்க, அதையும் வீடியோல போட்டோம். வலை வீசி தேடிங்கிறாங்க. ஓ நாங்க உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனது மரத்தாண்ட போய் உட்காந்ததெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு சொல்லமான்னு உனக்கு தேடிங்கிறாங்க. அவங்க ஆளுங்க ஒரு 10 பேர் தேடிங்கிறாங்க உன்னை. நான் இங்க பல நேரத்துல இருக்கிறேன்னு சொல்லு. போ தூக்கின்னு போறாங்க. போ ஒரு 4 திசையில் இருக்காது. சரி, அண்ணாமலை இருக்காரு. என்ன வேணா? என்ன போய் வந்துருக்கு. நான் இப்படி போயிடுறேன், நீங்க பேசுங்க. நான் அப்படி போயிடுறேன். அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிருவோம்மா. சொல்லுப்பா. நேரம் நம்மளுக்கு பக்கத்துல 4 இருக்கிறதுலே பெருசா கும்பிடி அவர் தான் போட்டுன்னு இருப்பார்.
இருப்பா, நீ ஏன் கம்முன்னு இருப்ப? என்ன ஆசிரமம் தங்கி இருக்கும். எங்கன்னா கோயில் ஒரு ஆசிரமம் எதனா வேலை செய்யற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி எதனா ஒன்று தெரியலையே நைனா, அந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இல்லை ஆசிரமம்லாம் இருக்காது, முதியோர் இல்லம் தான் இருக்கும். முதியோர் இல்லம். இவர்கிட்ட போறியா? நமச்சிவாய கிட்ட போய் பேசுங்கிறியா? அவர் இருக்கிறாரு புதுக்கோட்டையில். புதுக்கோட்டை? ஆமாம் ஆமாம் குருஜி, ஞாபகமே இல்லை குருஜி. பேசணும்னு நினச்சேன் நானும், எனக்கும் வந்து சரியா சொல்கிறேன் நைனா. என்னடாது கோனார்லயே யாரா அடிக்குதா சூரி? ஹலோ சார், வணக்கம் சார். சார் சார் இங்க ஒரு பீஸ் ஒண்ணுக்குது, இந்த பீஸ் இங்க ஒரு பீஸ் ஒண்ணுக்குது, இந்த பீஸை கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டுமா சார்? தாத்தா நல்லா பேசுறாங்க, நல்லா இருக்கிறாங்க சார். நல்லா இருக்கிறாங்களா? கொடுங்க சார், பேசலாம் சார். இந்த பீஸ் பேசலாம். எல்லாரும் எனக்கு அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சுங்க சார். நீங்க கிரிவல பாதையை காமிச்சு சொல்லுங்கல்ல, கிரிவல பாதையை பார்க்கணும். பாருங்க, கிரிவல பாதையை ஃபுல்லா பாத்துக்குங்க. ஓகேங்களா சார்? எங்க நைனா கிட்ட கூட வர்றாங்க. டவர் இங்க வர்றது, இங்கதான் டவர் இருக்கும். நான் வந்தேன்னா உன்னை பிளேடு போட்டுருவேன். நீ பேசி பேசியே தான் போட்டுக்கிற பிளேடு. வீல் சேர்ல கூட்டுவாங்க. கட் பண்ணி திரும்ப அடிக்கிறேன் சார். சரிங்க சார். நம்ம தான் திருவண்ணாமலைக்காரங்க, வேலூர்காரங்க, விழுப்புரங்காரங்க, மெட்ராஸ்காரங்க. வா போ வா தேன்றோம். அவர் எவ்வளவு மரியாதை வாங்க போங்கன்றாரு. என்ன சொன்ன வந்த பிளேடு போட்டு நம்ம தான் வந்து நமக்கு மரியாதைன்றதே சொல்லி கொடுக்கல. நம்ம இப்ப பிறவிலேயே சொல்லி கொடுக்காத வளர்ந்துட்டோம். நம்ம இன்னும் மெட்ராஸ் போனா ஒன்னும் அசிங்க தான் பேசுவாங்க. குந்து வருவாரு, பேசுவாரு. பேசுனா என்ன பேச போறா? என்ன பேசுகிறது? நல்லா இருக்கிறேன் நைனா. எப்படி சாப்பிட்டியா வண்டியான்னு கேட்கணும். ஆமா கண்மணி, அன்போட கண்மணி. இதெல்லாம் வீட்டுல காட்டுறியா நான் பேசுறதெல்லாம்? இல்லையா? அதெல்லாமே காட்டுங்க, உலகமே பாக்குது. கூச்சோ வேணான்றாங்கப்பா, வேணா ஓட்டுப்பா. ஆமா, கார்ல சாயாத. ஐயோ கார்ல சாயாத. இப்படி வரமா சாஞ்சி நிக்கிறேன் உக்கார்ல. சாய கூட அப்படியே ஒடுக்கு. இது பாரு ஒடுக்கு, இந்த பாரு ஒடுக்காயிச்சு பாரு. இந்த பாரு என்ன நான் என்ன பண்ணுமா? நான் சாஞ்சதுக்கு அப்படியே என்ன நீ சாஞ்சி சாய்ந்தா ஒடுக்காய். இந்த பாரு இப்ப நல்லா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் பாத்துட்டு வந்தோம். இப்ப வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எங்க இருந்து பாத்துட்டு வந்தீங்க? வீட்டாண்ட கிளம்பும்போது பார்த்தா நல்லா. நான் இப்ப சாப்பாடு கொடுமா, அங்க சாப்பாடு கொடுக்கும்போது கூட பார்த்தேன். நல்லதா இருக்கு கோயில. என்ன இப்படி ஒடுக்கி வச்சுக்கிட்டு என்ன அது? எந்த பக்கம் முட்டை அந்த பக்கம் தர நல்ல இது இந்த மாதிரி ஒடுக்குறது. எந்த டிங்கரிங் கிட்ட போறதுனா எப்படியாச்சு? இப்பதானே சாஞ்சனியா இல்லையா? வீடியோ ப்ரூஃபுக்கு இது அந்த கல்லுல வச்சாங்களோ? கல்லுல வச்சாங்களா? பாரு சோல்டர் பட்டு அப்படி ஆயிடுச்சுங்களா? நான் அவ்வளவு கட்டியா வைக்கிறேன். ஆமா, அட இது சாணி உடம்பா. சின்ன பையன் மாதிரி இல்ல. அது நான் எப்பயுமே டெய்லியும் பேசிப்போம். போட்டோ அனுப்புவேன் சொல்லுவேன், டெய்லியும் வீடியோ அனுப்ப சொல்லுவேன். சாஸ்லாங்கிறாரு. ஈத்து ஈத்து ஈத்தா தெலுங்கீத்தா ஈத்தா ஈத்தா அது அரைமுறைமே தான் வரும். அதனாலதான் இப்ப அவர் வந்து நான் எதுவும் யாரையும் வாழ்த்து தெரியலப்பா, அப்புறம் என்னை கிண்டல் பண்ணுவீங்க நீங்க, நான் அந்த அளவுக்கு படிக்கல அப்படின்னு அப்புறம் மறுபடியும் பழைய ராமாயணத்தையே பேச ஆரம்பிச்சிருவார். அதுவே படிக்கணும். வருஷம்னா போயிடுறியா? உன்னை கூப்பிட்டா உயிர் போறதுனாக்க திருவண்ணாமலையிலே தான் போகணும். திருவண்ணாமலை இங்கே தான் போகணும். அதுக்கு நீ ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். திருவண்ணாமலை தான் பார்க்குறேன். இது வந்து திருவண்ணாமலை கிடையாது, 14 கிலோமீட்டர். இது வந்து இதுனா ஒரு ஆனாய்ப்பு இருந்தானா? இது அத்தியந்தல். அது எப்படி வரும்? இது அத்தியந்தலுங்க. திருவண்ணாமலை எப்படி வரும்? இது அத்தியந்தல். திருவண்ணாமலையில உள்ள பகுதி பாருங்க, இது அத்தியந்தல். திருவண்ணாமலைனா திருவண்ணாமலைக்கு நீங்க வந்து அண்ணா ஆர்ச்சி தாண்டினாதான் திருவண்ணாமலை. இடுக்கு பிள்ளையார் கோயில் கிட்ட போனாதான் திருவண்ணாமலை. புரியுதுங்களா? இது வந்து அத்தியந்தல், ஆனாய் பிறந்தான்.
இந்த பக்கம் அடி அண்ணாமலை. அதுக்கு அந்தாண்டு தாண்டினா எதுக்கு அந்தாண்ட? கூட்டுரோட்டுக்கு அந்தாண்டு தாண்டினா கூட்டுரோடுக்கு அந்தாண்ட தாண்டனா அது அந்த இது எமலிங்கம். எமலிங்கம் வரைக்கும் ரமணாசுரம் வரைக்கும் தான் திருவண்ணாமலை. ரமணாசுரத்தை தாண்டிட்டுனா நீ வந்து இது ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டிட்டுனா நீ வந்து வேற ஊருக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இல்லாமல் இத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க நீங்க. பாஸ்போர்ட் வச்சுருங்க, அத்தாச்சி வச்சுருக்கிறேன். என்ன வச்சுங்கிறா? அத்திந்தல் அட்ரஸ். அத்திந்தல் அட்ரஸ். பாஸ்போர்ட் வச்சுக்கிறியா? பாஸ்போர்ட் வந்து எந்த சாமியாருக்கு எடுக்குது? என்ன சொல்ற? வாங்கலையே. அவங்க ஃபாரின் போயிட்டு வராங்க, ஃப்ரீ பாஸ்போர்ட் தராங்களாம். நான் துபாய்க்கு தான் போய் வாங்கணும். துபாய்க்கா? வந்துட்டாங்க சார். வந்துட்டாருங்களா சார்? சரிங்க சார். தலைக்கு என்ன தேய்க்கிறாங்க? ஓ தம்பி வாயா. தம்பி வாயா. சார் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? சார் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார். சந்தோஷம். சரி சரி. இல்லை புதுசாக ஒரு 2 அப்பா அம்மா வந்தாங்களே, குழந்தை பசங்க ஏன் இது பண்ணிட்டாங்கன்னு, என்ன எப்படி இருக்காங்க? இல்ல யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார். இல்லை அவங்க பசங்க தேடி வரலீங்களா? வரலங்க சார். அதெல்லாம் தெரிஞ்சு தானே சார் வந்தாங்க. ஓ தாத்தா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன மறைக்கிறாள்? நான் முறைக்கிறீங்க. நல்லா தான் இருக்கிறீங்களா? என்னது? கேளு முல்ல கேளு. வடை வடை கேசரி சாப்பிட்டுக்கிறீங்களா? வடை கேசரி சாப்பிட்டுக்கிறீங்களா? சரி சரி சரி. இது இது இவர் யாரு தெரியுதா? இந்த மாதிரி இவர் என்ன சாப்பிட்ட? உடம்பு தாராம வயசாயினுக்கு தாத்தா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன முடியல. இங்க வரியா? இங்க வந்து என்ன நம்பிதான் 1000 வருஷம் ஆனாலும் நம்புவேன். சரி சரி தாத்தா பயப்படாத. அழுவாத தாத்தா. இங்க நான் அதுக்கு தான் நான் உங்ககிட்ட வீடியோ கால் கூட பேசுறது. உன்னை பாத்துக்கிறாங்கல்ல, நான் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க. சரி தாத்தா குறைய கேளு. அவர் டெய்லியும் தான் சொல்லுகிறாரு. நைட்டு உருண்டு விட்டாங்க சார். 2 கட்டில படுத்துமா சார் உருண்டு விடுறாரா சார்? அவர் 2 கட்டில மெத்தாது சார். அவர் கட்டில் வேணாம் சார், அவர் கீழே படுக்க விட்டுருங்க சார். இல்ல கீழே படுக்க முடியாதுங்கிறாங்க சார். அந்த மெத்த போட்டாலும் வேணாம்ட்டாங்க. கீழே படுக்க முடியாதுன்றாரா? அதான் உருண்டு உருண்டு உருண்டாரு. ஆமா உருளுவாரு அவர். இங்கே நிறைய உருளுவாரு அவரு. ரோட்லயே உள்ள சரி தாத்தா தா பாரு, இங்க பாரு, இங்க பாரு, ஒரு நிமிஷம் இங்க பாரு. சாப்பிட்டியா? அந்த பகவான் என்ன இப்படி படுத்துறானே. தாத்தா வயசாகுது தாத்தா. தாத்தா 90க்கு மேல ஆகி போச்சு தாத்தா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் தாத்தா இருக்கும் உடம்பு. சரியாயிடும். நான் தான் சொன்னல 2020 நம்ம தம்பி எல்லாம் சின்ன பையன். இவரா? யாரு இவர் தெரியலையா? எங்கேயோ பாத்துக்கிறியா? சொல்லு நீ எப்படி சொல்லு. பேரன், உங்க பேரன் என் பக்கத்துல இருக்கிறதா? இத பாரு, நல்லா பாரு, தெரியல. வெள்ள சட்டை போட்டுக்கிறதா? ஓ மணர் நீதான் வினோத்குமார் நினைச்சு பேசிருக்கிறார் அவரு. தாத்தா இங்க பாரு, இதோ இருக்கிறேன் பாரு, இதோ இருக்கிறேனா? நான் வரேன், நான் வந்தா நீ வரேன்ட்டு போற. உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னால முடியாது அங்க வந்து தேவையில்லாம் மனசு கஷ்டம் வரும். நான் வரேன், கண்டிப்பா வரேன். சரியா? அந்த இவர் பேசு வேலை இருக்காரு சொல்லு. வேலை இருக்கா தாத்தா? அது என்னதான் கம்மியாச்சு. உங்க பேரு? ஜெய்வேலு. ஜெய்வேல். ஜெய்வேல். தாத்தா கிரிவல பாதை பாக்குறியா? அது மாதிரி கிரிவல பாதை பாரு. ஒரே நிமிஷம் இரு.
இங்க பாரு கிரிவல பாதை பாத்தியா? பார்த்து இந்த பாரு நீ உட்காருவே, நீ உட்கார்ற இடம்லாம் பாரு, நீ உட்காருவே, நீ உட்காருவ தெரியுமா? இந்த பாரு இந்த இடத்துல தான் உட்காருவே. அதை பாரு இங்க உட்காருவே பாரு. இந்த பாரு இது நேரண்ணாமலை கோயில், இது நேரண்ணாமலை கோயில். இது பாத்தீங்களா? இந்த சாமியார் பாரு, பாத்தியா? இந்த விரு தெரிதா விரு? தெரியலன்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தாருன்னா போதும். இருப்பாரு. சரி தாத்தா, நான் அப்புறமா பேசுறேன். நான் அப்புறமா பேசுறேன். ஓம் நமச்சிவாய். அப்புறமா பேசுறேன். பாய். என்னது? காசு நான் தரேன். காசு தரீங்களா? சரி, காசு எலக்ட்ரின் வர தாத்தா. சரி நாளைக்கு பேசுறேன். பாய். சரி இந்த பாரு, உன்னை பார்க்கணுன்றாங்க எல்லாரும். பாருங்க பாரு. தாத்தா நல்லா இருக்குங்களா தாத்தா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உடம்பு பரவாயில்லையா? அந்த கேள்வி மட்டும் கேட்டுறாத. சரி பத்திரமா இருங்க, ரெஸ்ட் எடுங்க. இருக்குதாடா? சரி பாய் சார். ஓகேங்க சார், தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். ரோட்டை பாத்துக்கிறேன் சார். பாத்துங்க சார் கிரிவல பாதை. தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ சார். நைனா போயிட்டு வரேன். ரைட். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு ரோகரா, அண்ணாமலையம்மனுக்கு ரோகரா. நமச்சிவாய நமக. அதெல்லாம் கீழே வரையும் பாக்குறீங்க. என்னென்ன இருக்குது? இல்ல ஐயா, விரல பிடிச்சி விரல எப்படி நமச்சிவாய. போயிட்டு வாங்க. கிருத்திகை இல்ல, நேத்து எங்க போயிருந்தா? நேத்து தானே கிருத்திகா? அங்கதான் இருந்தியா? சரி. நமச்சிவாய. நமச்சிவாய. என்ன தாத்தா சேர் போட்டு உட்காந்துக்கிறா? ரோட்டுக்கு வரி எதனா வாங்க போறியா? ரோட்டுக்கு போற வரவங்களுக்கு வரி எதனா வாங்க போறியா? ரோட்ல சேர் போட்டு உட்காந்துக்கிறா? வரி கட்ட போறோம். எங்க போய் கட்ட போற? மோர் எல்லாம் எடுத்து மோர் வேணுமா? ராஜா கட்ட போறோம். எப்ப போய் கட்ட போற? பில்லு வந்துருமா? இல்ல ரோட்ல உட்காந்துக்கிறிய, பின்ன ரோட்ல போக செஞ்சு உட்கார முடியும். அதுதான் கேக்குறேன். என்ன வசூல் பண்ண போறியா? வரின்னு வசூல் எதனா பண்ண போறியா? அவன் சொன்னானே. யாரு? சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு அப்படின்னா நடுரோடு கேஜி. நான் என்ன போய் முனியாண்டி வீட்டு மேலே போய் மொட்டை மாடியில் உட்கார முடியும்? எனக்கு விட்ட இடம் அதுதான். இது கூட போய் இதுக்கும் கேடு வந்துருச்சு. இதுக்கும் பின்ன கேடு வந்துச்சு. ஒரு கடை வந்தாக்கா வண்டி திருப்புறாங்களோ போய் அப்படின்றான். பின்ன அண்ணன் ஏந்திச்சுக்கணும்னு சொல்றான். அப்படியா அங்கே போய் உட்காந்துக்கிற சாத்துக்கொடியை பிச்சு தோலால் அடிக்கிறான். என்னடா ஏஞ்சி போனா போக போறேன், ஏன்னா தோலால் அடிக்கிறேன்னா காயால் அடிக்கிட்டான்றான். இதில் போய் நாயாளி போட்டு உட்காந்து வரி வச்சல் பண்றேன்னு இதுக்கு ஒரு கார் வேண்டுன்னு கேள்வி வேற கேட்குறேன். சாப்பிடு போ. அப்படி சாப்பிடாத பின்ன உண்டியில போடுற போறேன். போடு உண்டிலையாவது. அவ்வளவு பெரிய உண்டி இருந்தா அதையும் போட்டுரு. இல்ல நான் இப்படி உக்காந்துக்கிறியே பாரு. அந்த காலத்துல வந்து டோல்கேட்டுக்கு பதிலாக அந்த மாதிரி சேர்ல உட்காந்து கயிறு பிடிச்சி இத்துப்பாங்களாம். டோல்கேட் ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் போனா காசு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி உட்காந்துக்கிறியே நான் பார்த்துருக்க மாட்டேன். அந்த காலத்துல திருவண்ணாமலை விட்டு போகணும்னா வெள்ளக்கார காலத்துல எங்க போற பேர் எழுதிக்குவாங்க. நான் பயணிக்கு போறேங்க
பேர் எழுதினா எத்தனை நாளில் வருவேன், ஒரு வாரத்தில் வந்துடும். இதெல்லாம் எழுதிக்கின்னு எத்தனை பேர் பண்ணு, என்ன பூச்சை நகை போட்டுக்கிறியா, எல்லாம் சோதனை போடுவோம். உன் மேலே சந்தேகப்பட்டனா பேதிக்கு கொடுத்து 2 நாளைக்கு உட்கார வைப்பான். காலையில் வெளிக்கு போக சொல்லிட்டு அப்புறமேல தான் அனுப்புவான். ஏன் பேதி கொடுக்குறாங்க? வயிற்றுக்குள்ள வாய்க்குள்ள எதனா போட்டு போற மூழ்கிட்டு போவானுங்களாம் தங்கத்தை அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணாங்க. நான் பொண்ணு கட்ட பாருங்க அந்த ஊரில், ஏன்னா இந்த ஊரில் பொண்ணு இல்லை, அங்கே தான் இருக்குது பொண்ணு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளக்காரன். கேள்வியாக கேட்பான் அசிங்கமா எங்கள் ஊரில். அப்படி போனோம் பாத்துக்க, நம்மளா சுதந்திரம் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிற. இப்ப நம்ம சுதந்திர நாடு அது யாருக்கு சுதந்திரம்? ராத்திரிக்கெல்லாம் பட்டாக்காத்தி சோறிக்கணும் ஊரை சுத்துறான்னு அவனுக்கு தான். நான் போய் 5 மணிக்கெல்லாம் உள்ள பூந்துக்கிறோம், 4 மணிக்கே படுத்துக்கிறோம். அது குந்த கூட இடம் இல்லை, இல்லைன்னு கொச்சி ஊத்தம். அது எங்க குஷ்டநோய் கட்சிக்கிற மாதிரி பனி இல்ல நைனா, பனி என்ன இல்லை நைனா புள்ள நீ. உனக்கு நான் இப்ப சோகமா பேசி உன்னை நான் கஷ்டப்படுத்தணுமா? மேலும் இல்ல. சந்தோஷமா பேசிதான் உன்னை நான் காயத்தை இது பண்ண முடியும். நரக வாழ்க்கையில என்ன இருக்குதுன்ற சொல்லு நைனா. நீ இந்த பக்கம் தான் நரகம் சொல்றத கேளு. அந்தாண்ட பக்கம் போ சொர்க்கம். நீ நரகத்துல இருக்கிற இன்னொரு 4 கிலோமீட்டர் தள்ளி போ சொர்க்கம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆமா தானே மாமா? நீ மட்டும்தான் வேணும்னே நரகத்துல இருக்கிற. பணம் காசுனால சொர்க்கமும் நரகம் பணம் காசில கிடையாது. மனுஷனுக்கு அன்பும் உறைவிடமும். ஆமா தாத்தா, நீ யாரு கூட நல்லா பேசி பழகு. நீ தனியா இருந்தா உனக்கு நரகமா தான் தெரியும். தயாரிக்குது சும்மா கருத்து சங்க ஊதி கருத்தான ஆண்டின்னு அங்க பையனா தான் இங்க வந்துக்குது. அங்க பைகாம இருந்தாக்கா இங்க வர வேண்டியது இல்லை. பேசி செய்ய முடியல, என்னாலே முடியல. நீங்க இன்னும் அங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் எடுத்த உடனே பிஎஸ்சி கிடையாது. 1 2 அட்டை சின்ன பள்ளிக்கூடம் அப்படி போய் தான் போகணும். அந்த சுற்றுச்சூழல் ஏற்படும் போது தான் அவங்களுக்கு அந்த தெரியும். சரி நீ சாப்பிடு, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பார்க்கலாம். அதாவது நான் எதுவும் சொல்கிறேன்னா கொஞ்சம் இதெல்லாம் அப்படின்னாக்கா ஏன் சொன்னேன் அன்றைக்கின்னா, ஏன்னா விஷத்தை குடிச்சு தாகலான்னா வாழணுன்ற ஏன்னு கேளு. ஒன்றுமே இல்லை, எல்லாமே இல்லை. பட்டை மரம் பச்சை மரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட்டை மரமாக நிற்கிறது என்னத்துக்கு? நமக்கு இந்த சோத்துக்காக தான் இந்த பூமிக்கு பாரமாக இருக்குது. ஒரு அன்பு கிடையாது, ஒரு உறைவிட. நான்லாம் அப்போ உன்கிட்ட பேச அன்பா பேசலையா? நான் சொல்றதை கேளு ஐயா. தன் கை தனக்கு உதவி இந்த மாதிரி என்னதான் நீ பொண்ணா கூண்டு தங்கத்தில் இருக்கிறதுன்னு அது உள்ள புரிஞ்சுக்க முடியும். சொந்தக்காரங்க பேசணும் பழகணும், அதுதான் பேசணும். அது கிடையாது. எது ஒன்று உப்பு போச்சை மனசுன்னு எது ஒவ்வொருத்தவங்க உள்ளத்துக்கு ஒருத்தன் வெத்தலை பாக்கு போடுவான், ஒருத்தவங்க கும்பலை ஜோவாக இருப்பான், ஒருத்தன் சின்மா ஜோவாக இருப்பான், ஒருத்தன் சூதாட்டமாக இருப்பான், ஒருத்தன் ரேஸுக்கு போவான், ஒருத்தன் தண்ணி அடிக்க போவான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பைத்தியம் இருந்து தான் ஒருத்தனுக்கு குடும்ப சூழல் இருக்கும். எத்தனை பேர் சொல்கிறான் செய்தியில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதான். ஆம்பளை பொண்டாட்டி 2 பிள்ளையும் ஆம்பளை பொண்டாட்டியும் விஷத்தை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள காசு சாத்தின்னு சேர்த்தாங்க. ரைஸ் மில்லு இருக்குதான், கோடிக்கு தான். ஏன் ஏதோ ஒன்று இருக்கும், அதை நம்ம உள்ள தெரியாது. தெரியுதா? என்ன பிரச்சனை? சரி தாத்தா நீ சாப்பிடு, நாளைக்கு. பணம் ஒன்று தான் எல்லாத்துக்கும் பிரதானம் கிடையாது. நான் அந்தாண்ட போனா பணம்னு சொல்லல தாத்தா, நீ சொல்றியே ஒவ்வொருத்தவங்க சிந்தனை. ஏதோ ஒரு சூழ்நிலையாவது 4 பேர் கூட பேசும்போது அவங்க விஷயத்த பேசும்போது மனசு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அது இங்கே பேச சொல்றியா? சும்மா உட்காந்துக்கணும் உங்களை அழிச்சிட்டு போகிறோம். அவர்கிட்ட நம்ம பேசணும் பலார்னு விடுவாங்க கண்டத்தில். இங்கே என்ன நடக்குது இல்லையா? வாய மூடின்னு உலகெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுருக்கிறதால தான் இவ்வளோ காலம் தள்ளுறான். பார்த்து தான் சொல்லிங்கிறான். நான் இந்த ஊரை வந்த அன்னைக்கு சிவாஜி குளத்தில் இட்டுன்னு போய் இன்னையிலேருந்து எந்த சாதுகளுக்கும் நான் மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டேன். சத்தியம்னு சொல்லி அட்ரா கல்புறுத்தணும், சத்திய வாக்கு வாங்கணும். எனக்கு சன்னியாச்சியம் கொடுத்த குரு. அன்னையிலேருந்து அதான் உட்காந்துக்கிறேன். இல்லை நான் இத்தனை நாள் நான் குத்து கொட்டிருக்க மாட்டேங்க. சரி சாப்பிடுங்க, டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். நீ சும்மா உட்காந்துருந்தா கூட உனக்கு எரிச்சலை கொண்டு போடுறோம். சரி நீங்க சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது இன்னைக்கு. ஒவ்வொருத்தங்க சும்மா இருக்கிறத கூட உங்களுக்கு வெறி உண்டாக்குறோம். அப்போ நீ என்ன பண்ணுறது? அதை பொறுத்துக்க வேண்டியது. தாத்தா இப்பவும் ஒரு சொல்லிட்டேன், நான் சொல்றேன் பாரு, கண்ணாடியே வாங்கவே முடியல. நம்ம மனசை கண்ணாடி மாதிரி வச்சுக்கினா எதிரில் இருக்கிறவன் தீங்கு நினைச்சா அவனுக்கே திருப்பி அடிக்கும், எதிரில் இருக்கிற நல்லது நினைச்சா அவனுக்கே நல்லது நடக்கும். அந்த மாதிரி எதிரில் பார்க்குறவங்களையும் நம்ம கண்ணாடி மாதிரி நினைக்கணும். வாழ்க்கையாக வாழ கடவுள் கொடுத்தாலும் போதும். வெயில்
வெயில் இதை எடுத்துட்டா தான் வெயில் குறைஞ்சிருமா? இல்ல ஐயா. உங்க ஓனர் தான் கேட்கணும். தலையில கொஞ்சம் அரிப்பு அதே குறையும். கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். மொட்டை போட்டா வெயில் குறைஞ்சிருமா? மொட்டை போடல. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய. கொடுத்துட்டு வரட்டுமா? அவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா? நீங்க தான் கொடுக்கணும் சார். இல்லை சார், இது நான் வாங்கி கொடுத்தேன். நீங்க வாங்கி கொடுத்த ஒன்றும் தப்பு இல்லையா? ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய. வாங்கி கொடுக்குறீங்களா? நல்லா தான் பேசுறேன். நீ நல்லா நேற்று அப்படி முடிக்கணும் போதுல. யாரு நானா? இல்லை நேற்று அந்த சாப்பாடு கொடுங்க அவருக்கு. ஓம் நம சிவாய சொல்லி கொடுங்க. எங்கள் அம்மா அது முருகின் போதான். ஓம் நம சிவாய அண்ணாமலைக்கு அரோகரா. நல்லா இருக்கு நமச்சிவாய சமயம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஒயிட் ரைஸ்ல ஒயிட் ரைஸா? ஓம் நம சிவாய. எல்லாமே ஒயிட் ரைஸ் தான். நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. சந்தோஷம் ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. நன்றி. வாங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஊருகா வேணாமா ஐயா? என்ன ஆச்சு? எங்க ஓம் நம சிவாய நமக. தாத்தா அதை வரேன். வரேன். ஓம் நமச்சிவாய. தாத்தா அந்த சாமி சொன்னார். யாருக்கு? கிருஷ்ணகுமார் வாங்கி வைக்க சொன்னாங்க. இப்போதான் வந்து போனார். வாங்கி வரட்டுங்களா? போயிட்டு வரட்டுங்களா? சரி. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும். அண்ணாமலையார் எல்லாம் போயிட்டு வரட்டுங்களா? ஓம் நம சிவாய அருணாச்சல சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. சாப்பிடுங்க. பார்த்து வாங்க. நமச்சிவாய. வாங்க ஐயா. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சாப்பிடுங்க. நமச்சிவாய. நமச்சிவாய சாமி. வாங்க சாமி. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும் சாமி. நமச்சிவாய. வா. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சாமி மோர் சோறு மாத்திரம் கொடுங்க சாமி. ஒரே ஒரு சாப்பாடா? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. ரெண்டுங்களா? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. எனக்கு ஒன்று கொடுங்க குழம்பு. ஒன்றுண்ணே இவரு ரெண்டா? நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஒரு ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா சாப்பிடுங்க. நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. தாத்தா ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஒன்றா ரெண்டா? ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா.
நமச்சிவாயம் தாத்தா. நமச்சிவாய நமக. பார்த்துட்டு இருந்தப்பா தம்பி. 2 கூட ரெண்டா? எங்க நான் போகல. சரி. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. கரோகரா. நமச்சிவாய நமக. என்ன சாமி என்னென்னவோ எழுதி வச்சுக்கிறாங்க அதில்? என்ன அதெல்லாம்? கட்டப்பையோட திரியிறேன். யாரு? ஏன் சாமி யார் அது எழுதி வைக்கிறது? வேற நாங்கள் பெரிய ஆளா? ஏன் சாமி நீங்கள் இது பிரிட்டன், பிரிட்டிஷ், ஸ்காட்லாந்து, ஸ்காட்டிஷ், அயர்லாந்து, ஐரிஷ், நேபாள், நேபாளிஷ், நிப்பாலிஷ், தாக்காபாலிஷ். உயிரற்ற தேகத்தை செத்த பிணம், அதாவது உயிரற்ற தேகத்தை முறையாக விதிப்படி அடக்கம் தகனம் செய்ய வேண்டும். ஏன் 15 தினங்கள் இறந்த உடல் தகனம் பகுதி, பின்பு 16ஆம் நாள் கருமகாரிய செயல் இங்கு ஏன் உருவானது? பெண் இறந்த பிறகு அவர்களது உயிரற்ற உடலினை சரியான ஆண் முறையில் டிஸ்பஸ் செய்தல் நன்று. தம்பி கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பான் பொழுது மாமா. என்ன நிறைய எழுதி வச்சுக்கிறானே. அன்னப்பறவை பிரம்மன், அன்னப்பறவை வராக அவதாரம், ரூபாய் மதிப்பு காயின்ஸ் மகாவிஷ்ணு, அடிமுடிக்கான பயணம். என்னவோ எழுதி வச்சுக்கிறேனே. ஒரு நாள் லீவ் தான் போட்டு வந்து படிக்கணும். இது நமச்சிவாய சாமி. ஓம் நம சிவாய நமக. சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலையம்மன கரோகரா. நமச்சிவாய நமக. ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடு? மோரா? ஒன்று மட்டும் கொடு. ஓம் நம சிவாய நமக. உங்களுக்கு எத்தனை? 2. என்ன மோரா? ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா. ஓம் நம சிவாய நமக. நான் மொட்டை போட்டுக்கிறேன். அதுக்கு சொல்றியா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. கொஞ்சமாக விட்டு வெட்டுப்பாங்க. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். கொஞ்சமா விட்டுட்டு மீதெல்லாம் சொல்லுங்க. வெயிலாக இதில் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும். அப்படிதான் நம்ம யாருக்கு ஒன்றும் எந்த பிரச்சனை நடத்தி தேய்ச்சி மொட்டை ஓம் தூக்கிட்டு இருக்கா அது வெட்டிட்டு இருக்கோம். ஒரே வட்டு அவ்வளோதான். வேற என்ன? ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவாய நமக. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ். ஆமாம் பிளாக் டெவலப்மெண்ட். அப்புறம் பிளாக்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிளாக்னா அதான் கேட்குறேன். அது தெரியுது. பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து திருவண்ணாமலை. அப்புறம் என்ன? பிடிஓ. பிடிஓ தான் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். பிடிஓ பஞ்சாயத்து அங்கே சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வந்து தண்ணி டேங்க் அமைக்கிறது, இந்த மாதிரி கழிப்பிடம் அமைக்கிறது, கால்வாய் அமைக்கிறது, இது எல்லாமே பார்ப்பாங்க. ஆமாம், அதுக்கு தான் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வில்லேஜ் பஞ்சாயத்து திருவண்ணாமலை. வேற என்ன விளக்கம் வரும்? அதெல்லாம் தெரியுது. பிளாக் அதெல்லாம் தெரியுதா? டெவலப்மெண்ட் போயிட்டு வாங்க. போயிட்டு வரணும். யாரும் வேணாம். ராமேஸ்வரம் கல்கட்டா போகிற மாதிரி இருக்குது. அப்படியே கூட இது கூட நான் வரல. பாப்பா கார் உள்ள போ, கார் உள்ள போ. பஸ்ஸுக்கு வரப்போது, கார் உள்ள போ. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. பயணங்கள் தொடரும். அண்ணாமலையார் அருளால நல்லா இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சாமி காசிக்கு போறோம், நீங்க போலியா? நாங்கள்ல சார். அவரா? அவங்க ஒரு 4 பேர் நேற்று போயிட்டாங்களா? நீங்க எங்கேயோ போறீங்களா?
நாங்கள் இன்னும் கிளம்பல. அப்படி சரி சரி. சிவாய நமக நமச்சிவாய நமக. ஆமாம் நமச்சிவாய 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 நமக. எங்க நடுவில் எல்லாம் ஆளை காணோம். சரி சரி. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க நமச்சிவாய. ஒன்றா மோரா குழம்பு ரசம். வாங்க வாங்க ஐயா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா 2 கொடுத்துரு. எங்க ஐயா வீடு கட்டிட்டீங்களா? கரண்ட்டு கொடுத்துட்டாங்களா? வாங்கினீங்களா இல்லையா? கரண்ட்டு இது இதான் கரண்ட்டா? ஸ்வீட்டு ஸ்வீட் வராது. நீங்கள் போனீங்கன்னா அந்த அங்கே கடையில் விற்கும், இந்த பக்கம் பேக்கரியில் விற்கும். வரும் வரும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வரும். எங்கள் மாமாவுக்கு பிறந்த நாள் அப்போ கொடுக்குறேன்னு நினைக்கிறார். நமச்சிவாய. சிவாய நமக. ஓம் நம சிவாய. நமச்சிவாயம். ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. வரேன் நமச்சிவாயம். கோலையே ஒரு தொடப்பம் கட்டுனுக்காங்க இருக்கிற பெருக்கு புரிஞ்சு இருந்துருக்குல்ல படுக்கிறது பெருக்கைக்கு. ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய. சந்தோஷம். சாப்பிடுங்க. என்ன பண்றாரு? சாப்பிட்டு அப்படியே தூக்கி போடுறாரா? அங்கே சார் குரங்கு எடுத்து எல்லாம் மேலே கூப்பிட்டு கடமையில் அதை அங்கேயே கேட்க மாட்டீங்க. நீ இங்க இருந்து நடந்து போ, இப்ப அங்கங்க போற, நீ நடந்து வர மாட்டே, என்ன 10 வாட்டி நடக்க வைப்ப. நீ பா ஒண்ணும் இல்லப்பா. நீ பேர் நடக்க வச்சு பாக்குறியா? இது நோண்டுறாரு. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுமா? வாங்க வாங்க வாங்க. இரு. இது கூட அது நீ தரக்கத்திலே பாதி சிந்திரம் போலகுது. அப்படியே தாத்தா பிடிச்சி ஐத்தி திறக்கிற பாரு. பொறுமையா. பாட்டிலுக்கும் வலிக்கக்கூடாது, நமக்கும் வலிக்கக்கூடாது. என்ன போட்டு அழுத்துறையாங்காட்டியும் இந்த பார். ஓகே. கண்ணாடி பாட்டில் தான் தண்ணி குடிச்சு பழகிருப்பீங்க போல. ஆமாம். ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. நமச்சிவாய தாத்தா. சிவாய நமக. நமச்சிவாய. ஒன்று அந்த ஒன்று எந்த ஒன்று? இந்த ஒன்று அந்த ஒன்று 2 பழம் கொடுத்தீங்க. அது ஒன்று ஒன்று. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாரு கரோகரா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிங்க தாமே? லேசாக வரப்போகுது. இந்த வந்தால் நாளைக்கு சொல்கிறேன் சாமி. மழை வரீங்களா? மழை வந்தா சொல்றீங்களா? நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க எனக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும் எனக்கு. ஆமா. இப்போ இன்னைக்கு மழை வந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இல்லைன்னா சாட்சிக்கு எதனா புடிச்சு வைங்க. கப்பலை புடிச்சு வைங்க. தண்ணி டப்பா புடிச்சு வைங்க. போயிட்டு வரீங்க. மகான் எங்க மகான் மழை வரணும்னு பார்த்தேன். மழை அந்த பக்கம் போய் பெய்தீங்க தான். திருநெல்வேலிக்கா? ரஷ்யாவெல்லாம் சரியான மழை. ரஷ்யா வரையும் கருத்து கணி பார்த்துங்க நீ. நான் உனக்கு திருவண்ணாமலை மழை கேட்டா ரஷ்யாவில் மழை பேசிங்க நீ. அங்கே போய் செக் பண்ண மாட்டீங்க? திருநெல்வேலியில் மழையாமே இங்க வரமாட்டேந்த. திருநெல்வேலியில் ஓம் நமச்சிவா. மோர் கொடுறப்பா. சாப்பாடு ஒன்று கொடு. சாப்பிட்டுருக்க மாட்டான். தண்ணி கொடு. சாப்பாடுக்குதா? என்ன சாப்பாடு? மிளகு.
சாப்பிடு. மிளகு லெமன். சிவாய நமக. நம சிவாய நம. நம சிவாய நம. ஓம் நம சிவாய நமக. என்ன இது? ஓட்டி விட்டாரு. சாமி வச்சிடறேன். என்ன எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுத்துங்கிறீங்க? நம சிவாய நமக. சாப்பிடுங்க. போடுங்க சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. நாங்கள் அதவங்க வாங்கிக்கோங்க. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. சாமி இன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அப்படிங்களா? அவங்களுடைய அன்னதானம். நிமிஷம் சாமி. அண்ணாமலை உண்ணாமலையம்மா எல்லாம் அரோகரா. ஆமாங்க. அன்னதானத்துக்கு உதவி செஞ்சவங்க எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். யூடியூப் பார்த்துக்கணும். ஓ நிமிஷம் சாமி, செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓம் நமசிவா அருணாச்சல சிவா. ஓ நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். தாத்தா எங்கேருந்து வரீங்க? எனக்கு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சொந்த ஊர். நான் திருவண்ணாமலைக்கு வருவேன். அண்ணாமலையார் கொடுக்குறாரு. உங்களுடைய அன்னதானத்தை நாங்கள் சாப்பிட்றோம். சரிங்க. நீங்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் அவருடைய அருளால் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி. அன்னதானம் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். அன்னதானம் கொடுத்தவங்க தான் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுடு நல்லா ஆரோக்கியத்தில் வாழணும். சரி தாத்தா. சரி போயிட்டு வரோங்க. ஆசிரமம் போனோம் நாங்கள். ஆயிடுச்சு. ஃபோட்டோ தானே எடுத்துருக்கீங்க? ஃபோட்டோ இல்லை, வீடியோ. சந்தையில் வரும். பேசுனது எல்லாமே வரும். நாளைக்கு சந்தையில் வருங்க. என்னென்ன பேசுறீங்க எல்லாமே வரும். சரி, என் பேர் தமிழரசன். ஆண்டிசாமின்னு வரும். கண்டிப்பாக. சரி. ஆண்டிசாமி. ஆண்டிமடம். ஆண்டிமடம். அதனால ஆண்டிசாமி. வந்தாலும் ஆண்டிசாமி. ஆண்டிசாமி. சரி சரி. நமச்சிவாயம். வாங்கய்யா. நமச்சிவாயம். அதுக்காக டெய்லி வாங்கிட்டு வருவோம். நேர் நிற்கும். ஆமாம், விளையாடும் அது. பேகு தாங்க. நமச்சிவாயம். என்ன ஊர் நீங்க? என்ன ஊர் நீங்க? என்ன ஊர்ண்ணா? என்ன வந்துக்கிறீங்க? வீட்டில் சண்டையா? வீட்டில் சண்டையா? திருவண்ணாமலைக்கு வாருங்கள். சரி, சமாதானம் ஆகிடும். 2 நாளில் கிளம்பிடுங்க வீட்டுக்கு. என்ன சண்டை எப்பயுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ரெகுலராக அப்படியே கொஞ்சம் மனசு ஆறினோடனே கிளம்பிடுங்க வீட்டுக்கு. இந்த பாட்டி ஏன் பயப்படுற? அப்படியே தம்பி அந்த மருந்து குடுறா. இந்த மருந்து கேட்டதெல்லாம் இருக்குது பாரு. மருந்து அவருக்கு ரசமா மோரான்னு கேட்டு கொடுறா. தானா? சரி. டீ காப்பி சாப்பிட்றதில்ல பாட்டி. வாங்க ஐயா. இந்தா பாட்டி. நல்லா இருக்கிறம்மா. நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? இந்தாங்கம்மா.
இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா இந்தாங்கம்மா. அது வந்துருக்குது இந்தாம்மா பாப்பா இந்த அப்பலாம் இல்லை அடிச்சலாம் உனக்கு வச்சிருவோம் கண்ணு ஒன்றுக்கு கூட வைக்காம சரிங்க. வரமா போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வரட்டுங்களா? நீங்க சாப்பிடுங்க. பாய் 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 பாய். வரேன் பாட்டி. பாட்டி வரேன். வரேங்கம்மா வரேங்க மேடம். ஐயோ இந்த பாப்பா சாப்பிடுண்ணா. போயிட்டு வரட்டுமா? இல்லையே இல்லையே. காசு கூட ஹோட்டல்ல போய் சாப்பிட்றேன். தோசை குத்துச்சா? தோசை குத்தாங்களா? சரி நீ காசு கொடு, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏதா 100 ரூபாய் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. வச்சுக்கிறியா இல்லையா? ஓ பொய் சொல்ற பத்தியா? இப்படி நின்னுந்தாதான் கொஞ்சம் இப்படி நின்னுந்தாதான் நல்லா. இப்படி 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 கை கட்டி நின்னுந்தா, இப்படி கை கட்டி நின்னுந்தா. சாப்பிடணும் போய் தான் காசு கொடுத்து சாப்பிட்றேன். இது என்ன டிஃபன் பாக்ஸ் என்ன வச்சுக்கிறா? ஒன்றும் இல்லையா? கண்ணாடி கண்ணாடி எங்க? சரி பத்திரம். போயிட்டு வரட்டுமா? பாய் 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 பாய். வீட்டுக்கு வரேன். நீ வரலையா? வீட்டுக்கு வீட்டுக்கு ஆமா அப்ப கேட்டுன்னு வரியா? சரி பாப்பா. இவர் வேணா உன் கூட வச்சு உட்கார வச்சுக்கிறியா? இவர் வேணா உன் கூட உட்கார வச்சுக்கிறியா? நீ கலெக்ஷன் பண்ற காசெல்லாம் பத்திரமா வச்சு நிற்பாரு. எண்ணி கொடுக்குறேன் பாட்டியா. எண்ணி எண்றதுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வச்சுக்கோ. எண்றதுக்கு காசு எண்றதுக்கு. சோட்டா தான் கொடுத்தாரா? சரி தோசை தோசை தோசை. சரி இப்ப நீ மதிய சாப்பாடு குத்துக்கிற சாப்பிடு. காசை பை ரொம்பிச்சுன்னா என்கிட்ட கூட எண்ணி தரேன். சரி மழை வந்து நேக்குது. பின்னாடியே வரும் பார். இப்பதான் பஸ் ஏறிக்குது. இப்பதான் பஸ் ஏறிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆமா திருநெல்வேலியில இருந்து பஸ் ஏறிடுச்சு. இங்க வந்துடும். ஆமா அந்த மாதிரி தான் வரப்போகுது இங்க. கொடலாம் ரெடியா வச்சுக்கா. தேட முடியாது. வேற எதனா ஸ்டாப்பிங் போய் நிறுத்திட போறாங்க. கரெக்டா இங்க கை காட்டு. சாவித்திரி என்ன பண்ற? மழை வந்துச்சா? அது என்ன எனக்கு என்ன தெரியும்? ஃபுல்லா பந்தல் போட்டுது. உனக்கு எப்படி தெரியும்? ஃபுல்லா மழை ஒரு சொட்டு கூட சொட்டலையா உள்ள? அது என்ன தெரியல. தண்ணி மண்டு ஊத்துறாங்க. நீ அதெல்லாம் ஊத்துறாங்களா? 2 நாளா மழை வந்துருக்குது. அதான் உன் மேல எதனா பட்டுச்சான்னு கேக்குற. ஒரு துளி தண்ணியாவது தானே வரலன்னா இந்த பக்கமா கொஞ்சம் நவுண்டுக்குன்னா சரியா போயிடுச்சு. ஓஹோ பரவாயில்ல. சரி சாப்பிடுன்னா என்னத்த சாப்பிடு? காரக்குழம்பு சாப்பாடு வேணாம் வேணாம். ஏன்? வாந்தி வர மாதிரி இருக்குது. ஓஹோ வேணாமா? சரி வேணாம்னா விடு பரவாயில்ல. அப்புறம் சாப்பிட்டுட்டு
அது இதுன்னு போற உடம்பு ஒத்துக்கினா மட்டும் சாப்பிடு. வேணாம் சரி சரி. டீ குடிச்சியா? எதுவும் வேணாம்பா. இப்ப குடிச்சிக்கிறியா? தட்டுல பூரா டீ ஆகுதா? வேணாம்பா எதுவும். வடை வாங்கி வர சொல்லிட்டேன். உளுந்த வடை வேணாம்பா. ஏன்? வேணாம். எதனா சாப்பிடு வயிற்றுக்கு. வேணாம் எதுவும் போ. அப்பதான் உயிர் வாழ முடியும் பாட்டி, இல்லைன்னா நமக்கு எதனா ஆயிடும். என்ன ஆயிடு போது போ. செத்து போயிடுவோம் பாட்டிய. அட போப்பா. துணி எல்லாம் எடுத்துன்னு வந்து வைப்பா. எதுக்கு இது உன் துணியா? எல்லாம் எடுத்துமா இங்க வச்சுங்கிற. நான் ஏன் பாட்டி எடுக்கிறேன்? தெரியும் நீ பெரிய ஆளு. ஐயா ஆனா தர்ஷனா மூச்சு மூட்டுல இருந்து எடுத்துன்னு அந்த துணிங்க. சரி, அதை நான் எத்துமா என்ன பண்ண போறேன்? நீ எங்க எடுத்து போய் வச்சுக்கிறிய? எனக்கு என்ன தெரியும்? தோசை சாப்பிட்டியா? கல்ல எதுவும் சாப்பிடல. கொஞ்சம் சோறு போட்டு போற, சாப்பிடு. இப்ப சாப்பிடாத, நான் இப்ப சாப்பிட சொல்ல. சாயந்தரமா சாப்பிடு. யாரும் எத்தனை வர மாட்டாங்க சாப்பாடு. பீட்ரூட் சாப்பாடு இருக்குது, வெள்ளை சாப்பாடு இருக்குது, குழம்பு ஊத்தி போட்டு போற, கார குழம்பு, வெண்டைக்காய் கார குழம்பு. அப்புறமா சாயந்தரமா சாப்பிடு ஒரு 7 மணிக்கா. என்ன யாரும் எடுத்துன்னு வர மாட்டாங்க. போட்டு போட்டுமா? இஷ்டம். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இஷ்டமா இருந்தா சாப்பிட்டு போறேன், இல்லைன்னா கொஞ்சம் வயிற்று கொட்டு போடும். சரி, அது மாதிரி எங்காங்க எனக்கு வழி தெரியல கொட்டுறதுக்கு. அதுக்கு வேற என்ன பண்றேன்? வேற என்ன? சரி சரி, நான் சாப்பாடு போட்டு போறேன். பசி எடுத்துச்சுன்னா சாப்பிடு. என்ன ஒரே சாப்பாடு போட்டு போறேன், ஒரே பாக்ஸ் மட்டும். உன் துணியை எடுத்து போய் நான் என்ன பாட்டி பண்ண போறேன்? பூரா துணியா நான் தர்ஷனா மூச்சு வீட்டுல துணிங்க. உங்க துணி இல்ல, என் துணி எல்லாமே. நான் எத்து போனது நீ பாத்தியா? எல்லாம் தெரியும். நீங்க எடுத்து போய் எங்கேயோ வச்சிருக்கிறீங்க. எங்க போய் இப்ப நான் உன் துணி உங்க துணி எதுவும் என்கிட்ட வராது. போ. சரி, போட்ட மாதிரி சாப்பாடு மூடி வச்சிடுறேன். அதான் ஒரு சொட்டு கூட உள்ள வரல. எனர்ஜி வந்துச்சு. எந்த இல்லாத யார்கிட்ட கேக்குற? யாருக்கோ வாங்கிட்டு என்கிட்ட துப்பிட்டீங்க. எந்த இல்லாத எந்த இல்லாத வை வை எந்த வை எந்த கிடையாது எங்களுது. வை சும்மா யாருன்னா குடுக்கத்தெல்லாம் எந்த எந்த உயிரை பாக்குற. எந்த இல்லாத வைய சொன்னா கேட்க மாட்டேன். எந்த கிடையாது. அது அதெல்லாம் நீ தான் வச்சுட்டு போன. அப்படின்னா அந்த புடவெல்லாம் நான் தான் கொடுத்துட்டு போனேன். இல்ல இல்ல புடவைலாம் எண்ணிட்டு. அது மட்டும் எப்படி உண்டா இருக்கும்? நான் அந்த தர்ஷனா மூட்டுல இருக்க சொல்ல அந்த பையன் காயிலங்கல்ல போட்டுருந்து பூராட்டியும் வாரின்னு வந்துட்டேன். அந்த புடவைங்க தான். ஓஹோ, ஏன்னா ஒரு அடையாளம் சொல்ல உன் புடவைன்னு. எல்லாமே என் புடவை தான். இந்த ஒரு புடவை 2 புடவை யாரோ கொடுத்தது, அதிகமா இல்ல. சரி, அதெல்லாம் எங்க போட்ட? காணமே மூட்டலாம். நீங்க தான் எட்டு போய் எங்க வச்சுக்கிறீங்க. நான் எடுக்கல பாட்டி, எனக்கு தலையை தெரியும். உங்க வேலைதான். ஏண்டா சொன்னா கேட்க மாட்டேன், நீ நம்ப மாட்டேன். எல்லாம் தெரியும்பா, நீங்க பண்றதால தான்ப்பா எல்லாம் தெரியும். போங்கப்பா. நம்பணும் பாட்டி. ஃபர்ஸ்ட் அட போப்பா கேட்டா. மனுஷால்னா ஒருத்தங்கள நம்பணும். அட போ, நான் ஒன்னும் நம்ப தேவையில்ல யாரையும். நீ கொஞ்சம் தெம்பு வந்தவனே கத்துற. ஏன் 4 நாளுக்கு முன்னாடியே புடவை எங்கன்னு கேக்குறது? ஏன் அப்ப கேட்கல? நீ எங்க தெரியும்? நான் உன்னை தேட முடியுமா? நான் தான் வரணும். எங்க நீ எங்க இப்பதான் வந்த? ஓஹோ, 4 நாளா வரலையா? எங்க நீ வந்த? நீ இப்பதான் வர. ஓ சரி பாட்டி. ஏண்டா பாட்டி புடவை எத்து மணியா? இல்லண்ணா, புடவை எத்து மணியா இல்லையா? இல்லையா பாட்டியா? கேளா, நீங்க தான் எடுத்து போய் வச்சீங்க இந்த பூரா படியும். இந்த பட்டக்கார பையன் வந்து நம்ம கேளு அவன. அட போப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். சரி வா போலாம் நம்ம. பாட்டி நம்ம போய் படம்லாம் எடுத்துன்னு வரலாம். வா, நாங்க போய் எந்த எடுத்துன்னு இந்த அம்மனியம்மா கோபுரத்து வாசலாண்ட வச்சுக்கிறேன். நாங்க வரல. ஏன்? அம்னிமா கோபுரம் எங்க நாங்க வர முடியுமா? அங்கதான் உங்க வீட்டுல இருக்கிறாரு. இது சுந்தரமூர்த்தியும் உங்க அப்பாவுங்கிறாங்க. அங்கதான்
சரி அப்ப நான் பாக்கலாமா கம்மி போப்பா. அப்ப அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் புடவை துணி எல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டான். என்னால நடக்க முடியல போப்பா. குச்சி தர நடக்க நந்தனே வா. வானாம்பா அம்மாந்தாலும் என்னால வர முடியல. ஆட்டோ வைக்க மாட்டோமா? வானாம்பா. சரி எப்ப நான் பாக்கலாம் போப்பா. அப்புறமா பாக்கலாமா? தண்ணி எல்லாம் இருக்குதா? தண்ணி இருக்குது. புடவை அந்த ஓராட்சி புடவை ஜாக்கெட் இருந்தா கூட மாத்திக்க ஆகும். ஓராட்சி புடவையும் ஜாக்கெட் வேணுமா? ஓஹோ ஏண்டா புடவை வாங்கி வச்சுக்கிறீங்க வண்டியில? புடவை வாங்கி வச்சுக்கிறீங்க? பாட்டி நாளைக்கு ஒரு புடவை ஓரம் வச்சு ஜாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க. புது புடவை வாங்கிட்டு வந்து தரம் பாட்டி நாளைக்கு. சரி அது புடவை ஓரச்சு என் புடவையில ஒரு ஜாக்கெட் ஒரு புடவை தந்து குடு. அது யார் துவைக்கிறது? துவைக்காம மக்கி போயிருச்சு. அது யார் துவைச்சு எத்தனை வரது? எல்லாம் எனக்கு தெரியும்பா உங்க வேலையெல்லாம். என்ன கலர் புடவை எத்தனை வரணும் சொல்லி எத்தனை வரா? எந்த கலரும் ஒரு கலரு ஒரு புடவை ஜாக்கெட்டு ஓராட்சி புடவை தான் எனக்கு வேணும். ஓ சரி 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 போயிட்டு வரட்டுமா? டீ சாப்பிடுறியா? வானா வா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடலாம். டே வாடா வானாம்பா. ஒன்று சாப்பிடலாம் வா. சும்மா சாப்பிடலாம் வா. பாட்டிக்கு போய் டீ ஒன்று வாங்கி வாடா. வடை வடை உளுத்த வடை போட்டாங்கன்னா வாங்கி வாடா. உளுத்த வடை போட்டாங்கன்னா வாங்கி வாடா. காசு வச்சுக்கிட்டியா? லாக் பண்ணியா கதுலாம்? இந்த ஒரு டீ ஒன்று வாங்கினேன். இந்த வடை வாங்கி வா. இங்கே போட்டாங்கன்னா ரமணாசுரம் எதிரில் போய் எதிரில் போட்டாங்களேடா. போண்டா வடையே வாங்கி வா. இன்னும் அதுல போயிட்டா கிடக்குது. பாட்டி வா உட்கார் போலாம். கீழே உட்கார முடியா? வீந்திர போற. டே தம்பி வாடா விக்கிய. நேரா உட்கார். ஏண்டா பாட்டி மழை வந்துச்சான்னு கேட்டா அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல. மழை வரலையாப்பா? அதெல்லாம் வந்துச்சு தெரியல. மழையே உள்ள வரலையா பாட்டியா? லேசா வந்துச்சுப்பா. தண்ணி ஊத்திட்டாங்களா அப்படியே மேல? இல்ல மழைதான் லேசா வந்துச்சு, அதிகமா இல்ல. ஓஹோ சரி. குழி பணியாரம் வாங்கி வந்தா சாப்பிடுவியா? அதான் போட்டு செய்யலையா அப்புறம் எதுக்கு அத்தனை நினைக்கிறேன். எந்த பொண்ணு? அது அந்த உண்ணாமலாமன் கோயில் அந்த தெருவு தான் குழி பண்ணாலும் ஊற்றி பாடுப்பா. ஓஹோ இப்ப செய்யறது இல்லையா அவங்க? அவன் தோசை ஊத்துறாள். மாத்திட்டாங்களா? அது என்ன குழி பண்ணாரம் ஊத்துறாளா தோசை ஊத்துறாளான்னு எனக்கா தெரியும். குழி பணியாரம் வாங்கி வந்தா தொட்டுக்கிறதுக்கு இல்லாம சாப்பிடுவியா? சட்னி சாம்பார் இல்லாம சாப்பிடுவியா? சாப்பிடாது. நிறைவேற்றிடலாம், கவலைப்படாத. சும்மாவும் சாப்பிடலாம். குழி பண்ணுவோம் அப்படியே சாப்பிடலாமா? சும்மா சாப்பிடலாம். சரி சரி. குளிர்லையா நைட்ல? இல்லை குளிர்லையா? ஓஹோ நல்லா பாதுகாப்பா இருக்குல்ல. கொசு கிசு கடிக்குதா? இல்லை அதுவும் கடிக்கலையா? டீ எத்தனை வந்தா அப்புறம் அப்படியே நம்ம ஊத்துறது அப்படி உட்காந்தாதான் கொடுக்க முடியும். பழக ரவுண்டாக்குதா? இன்னும் திவிட எம்மா பெரிய பழம் கொடுக்கட்டும். இல்லப்பா இதெல்லாம் ஆகி போட்டா அதுக்குன்னு தான் வானா வர மாட்டேன்ற. விட்டு போறான் விடுறான்னு கம்பெனி அம்மா கூப்பிட்டாண்டா. எப்படி வர முடியும்? சரி நான் என்ன பண்றேன், வீட்டுக்கு போய் ஒரு லெட்டர் போடுறேன். இந்த அட்ரஸ்க்கு லெட்டர் போட்டு அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணு. இது போல் சாவித்திரி பாட்டி நாங்கள் அம்மணி அம்மா கோபுரம் வரையும் கொண்டு போக இருக்கின்றோம் அப்படின்னு லெட்டர்ல சைன் பண்ணி அனுப்ப. மறுபடியும் அந்த லெட்டர் என்கிட்ட காட்டாது. திடீர்னு சொல்றேன், அதுக்காக நான் சொல்றேன். பைத்தியமே வேணாம். யாரடா வைத்தியம்? நீ தானே பாட்டி திடீர்னு சொல்ல தந்தி கிந்தி போட்டு வரேன். எனக்கு வேணாம் பைத்தியமே. போனுக்கு தான் போன் பண்ணிட்டு வரேன். எனக்கு பைத்தியமே வேணாம்.
நீ வந்தாலே பைத்தியம் தான். யார் நான் பைத்தியமா நீ பைத்தியமா? நீதான் பைத்தியம். நான் தான் பைத்தியம். நான் உன்னை தேடல, நீதான் என்ன தேடுற. நான் உன்னை தேடினா பரவாயில்ல. பாட்டி அழகா இருக்கியா? உன்னை எப்படி மிஸ் அட போமா. பண்ணி? ஆமா நல்லா அதிசயங்கள்லாம் காட்டுற. நல்லா அழகா இருக்கியா? எப்படி இந்த பொண்ணு நான் விட்டுட்டு போறது அப்படின்னு எல்லாம் தெரியும், நீ பெரியாளு. என்ன தெரியல. என்ன ஆட்டி வைக்க வந்த பேய். ஏயா எப்பா சாமி, ஆனா உனக்கு மனசாட்சியெல்லாம் இல்லவே இல்லையா? நீ எப்படி இருந்த தெரியுமா? நீ எப்படி இருக்கிற தெரியுமா? யோசிச்சு பாத்தியா? அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? அதெல்லாம் நான் இல்ல, ஆளை விடு. ஆளை விட்டுட்டுமா? சரி உட்கார, டீ வரும் வாங்கி சாப்பிடுவேன். தலை குளிக்கிறதுக்கு நல்லா ஷாம்பு போட்டு சுத்தம் ஏற்ற மாட்டோமா? எனக்கு எதுவும் வேணாம், இந்த குழியில வேணாம் போ. புது புடவை வேணாட்டு சொல்லட்டுமா? எனக்கு எந்த படி வேணா, என் படியே கொண்டாந்து என்கிட்ட குடு. எத்தனை புடவை வச்சிருந்தா? இந்த எந்த படியெல்லாம் என் புடவை தான். எத்தனை புடவை வச்சிருந்தா? என்னன்னா தானே இன்னொருத்தவங்க புடவை இருக்குது. வச்சு எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா வாரின்னு வந்துட்டேன். அப்படியே வாரின்னு வர அளவுக்கு உள்ள வச்சுக்கிற வீட்டுல புடவை. அம்மா புடவை இருந்துச்சு. 10 புடவை இருக்குமா? மூட்டில இருந்த புடவைலாம் என் புடவை தான்மா. உன் புடவை தான். நான் இன்னும் 4-5 பேருக்கு புடவை தூக்கிட்டு போனேன் இன்னைக்கு. அதனால எத்தனை புடவைன்னு கேக்குறேன். போப்பா, பெரியாளு நீ. எத்தனை வித்துனேன் பாட்டி. ஆட்டி வைக்க வந்த பிசாச்சி. ஆனா பொதுமக்களே, மகாஜனங்களே கேட்டீங்களா? இது ஆட்டி வைக்க வந்த பிசாசா நானு. சாப்பிட சொல்றான். 4 நாளைக்கு முன்னாடி கடகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உட்கார வச்சு கஞ்சிலாம் கொடுத்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நான் வார்த்தை பேசிட்டு போயிரு. ஒரு மணி நேரம் திரும்ப இருந்தா காலையில் டீ வாங்கி கொடுத்துங்க. ரெடி எடுத்து ரெடி. காலைல டீ வாங்கி கொடுத்தீங்களா பாட்டிக்கு? எத்தனை டீ வாங்கி கொடுத்தீங்க? 2 டீ வாங்கி கொடுத்தாராமா பக்கத்துல அவரு. கிளாஸ் வச்சிருந்தீங்க, எங்க அந்த கிளாஸ் எடு. கிளாஸ் பூரா ஊத்துறேன். ஏன் பட்டி அங்க போச்சு? பட்டி இங்க தான் இருக்குது. அந்த கிளாஸ் எடு, சில்வர் கிளாஸ் பக்கெட்ல வச்சு இருப்ப பாரு. அதெல்லாம் குடிக்க பாட்டு பண்ணல. கிளாஸ் எடுறேன். அது எப்படி வாட்டப்படாம போவான்? அது எப்படி வாட்டப்படாம போகும்னு கேக்குறான். சூடாகுது. அப்புறமா ஆறுன பிறகு குடின்னா சிவாஜி வாங்கி கொடுத்தாரு, எம்ஜிஆர் வாங்கி கொடுத்தாரு, ஜெமினி கணேசன் வாங்கி கொடுத்தாரு. நீங்க காசு குடிச்சா பாட்டி டீ வாங்கி கொடுக்கறதுக்கு? கொடுக்கலையா? காசு கொடுக்கலையா நீ அவருக்கு வாங்கி கொடுத்தவருக்கு? பக்கத்துல இருக்கிறாரு. எப்ப நான் வாங்கி கொடுத்தா? காலைல வாங்கி கொடுத்தியா? எத்தனை டீ? ஒரு பார்சல் டீ வாங்கி கொடுத்தாராங்க அவரு. எப்பா சாமி, நல்லா செய்யறவங்க யாரும் கண்ணுக்கு தெரியாது. எடு டீ, எடு குடி. அப்படிதான் வாழ்ந்துகிற பொழுது பாட்டி. உனக்கு நன்றி இல்லாத வாழ வச்சுதான் நீங்க உனக்கு யாரும் உதவி பண்றது இல்ல. இந்த இது நீ எடு கேக்குவா. தட்டுக்கு மேல கிளாஸ் கொடுப்பாரு. குடி. என்னது டீ? டீ பூரா டீ, ஃபுல் டீ. ஏன் இம்மா டீ கொஞ்சமா குடு. இந்த ஊத்திக்கோ. யார் குடிக்கிறது அத? எனக்கு ஏன் இம்மா டீ? குடிச்சிட்டு அப்புறமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடி. வேணுமுண்டா இப்பெல்லாம் பண்றீங்க? அவ்வளவு டீ இல்ல பாட்டி, கொஞ்சம் இருக்கு. 1/2 கிளாஸ் டீ தாங்கிது. அதெல்லாம் சும்மா கிளாஸ் பெருசு. குடிக்கிறியா? கிளம்பட்டுமா? போயிட்டு வரேன். அப்புறமா சாப்பிடுவேன். சரி, புடவை வாங்கின வர நாளைக்கு. ஓராட்சி புடவை வாங்கின வரேன். காசு கொடுத்து வாங்கின வரேன். சரி, உன் புடவை தான் எடுத்துன்னு வந்து தரேன். அப்புறம் ஜாக்கெட் சரியில்லைன்னு கேட்க கூடாது. என்ன? சரி சரி, வாங்கி வந்து தரேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். சாப்பிடு.
शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल मेन अहमे निனைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं पुहं दीर्घं अहगुह शिरय अमर्वितदन् कोल् अरुणाचल अखिलं पडितिडुम अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल इप्पडि तप्पुनैये निனைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போதென்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலேயோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சல ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சல காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி
குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சல ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா